ஐயா, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. அம்மா, உனக்கு இந்த இடுப்பு பிரச்சனை எத்தனை வருஷமா, எவ்வளோ நாளா இருக்கு? 7 மாசமா இருக்கு. இப்போ என்கிட்ட வந்ததுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே இந்த அம்மா எப்படி வடிவங்கள் இருந்துச்சுன்னு நீங்க எல்லாருமே பாத்தீங்க. பாத்தீங்களா? பாக்குறேன். இப்போ உன் தெய்வத்தி மலையான உண்மையை சொல்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா. இந்த சேவை நான் செய்வா வேண்டாமா? மக்களுக்கு வேணும், உங்களோட ஆதரவு வேணும். மக்களுக்காக நீங்க சேவை செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் புத்தூர்கட்டு பாண்டி சிங்கம்னாரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி பேசுறேன். ஐயா, என் மக்களுக்காண்டி நீ உழைக்க விடுங்க ஐயா. பாவமியா, என் மக்கள் பாவமியா. ஏன் கெடுக்கிறிய? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தான் வாங்கிட்டு போறிய, அப்புறம் மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயா, சிவகங்கை மாவட்டம் சித்தாவில் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு. சித்தா ஆபீசர், மாவட்ட செயலாளர் அந்த ஐயா பல ஆயிரங்கள் வாங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பொருளாளர் வர்றாரு, அதுக்கப்புறம் வேலை வைக்கிற வருவாங்க. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் மறுபடியும் என் மக்கள் செய்யப்படாது. இன்னும் எனக்கு பெருசாக வேணும்னா என்ன பெருசாக வேணும்? போய் வேற எங்கிட்ட போய் வாங்கிக்க. என்ன தொந்தரவுன்றதா இல்லையா? அந்த சேவை செய்வா வேண்டாம். நாங்க ஆஸ்பத்திரியில போய் 1 லட்சம் 2 லட்சம் செலவு போடுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இவ்வளவு வந்து எனக்கு தத்துவம் மூடி எனக்கு பஸ் காசு மட்டும் போதும் எங்களுக்கு. அப்படி இருந்து குணப்படுத்தி விடுறாரு. 1 இடம் 2 இடம் குணப்படுத்தி விடுவாரு. இதுவே போதுமே. நீங்க இதுக்கே தடப்பு செஞ்சீங்கன்னா என்ன கவர்மெண்ட், என்ன இது மனசாட்சின்னு இல்லையா? மக்களுக்காண்டி உள்ளவரை ஏன் தடுதல் செய்றீங்க? அவரை மக்களுக்காண்டி பாடு வருவர் ஏன் செய்றீங்க? ஆதி காலத்து பரம்பு சித்தர் வைத்தியத்திலிருந்து வந்த இது இப்பதான் டாக்டர் இங்கிலீஷ் மருந்து எபிஎஸ் அப்படி உள்ளது வந்து இப்ப ஏன் இப்படி கொலை பண்றீங்க எல்லாத்தையும்? அதாவது நானா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. நல்லா நான் என்னைக்கா சாப்பிட்டு பார்த்துக்கலாம். மத்தியானம் எல்லாருக்கும் டீ காப்பி வருது, நான் குடிச்சேனா? சாப்பாடு அண்ணா வந்துருச்சு. ஐயா, புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி. என்னுடைய மக்கள் பசியோட போகக்கூடாது. என் தெய்வம் சொன்னது, என்னுடைய தெய்வம் முப்பாட்டன் முருகன் சொன்னது. 18 சித்தர்ல என் கூட ஒரு ஆள் இருக்காங்க. என்னைய சீனாலு எவனும் குடும்பம் வணங்காது. பாத்துக்கிறியா? நீ கோடியா சம்பாரி, விளங்கவே முடியாது. என் மக்களை காப்பாற்ற விடு. சிவகங்கை மாவட்டம் சித்தா ஆபீசர் தலைமைச் செயலமே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறியா? என் மக்களை மனவேதனை ஆக்குறியா? ஐயா, இவர் சித்தா ஆபீசர் ஏதாவது காசு சரி நீங்க வாங்கிட்டு ஒதுங்க. இந்த வைத்தியம் பார்க்காதுங்கிறாரு. நான் அந்த வைத்தியம் பார்க்காம நான் வெளியேறவா? உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். ஐயா, என் உயிர் மக்களே, சிவகங்கை மாவட்டம் சித்தா ஆபீசரு, சிவகங்கை மாவட்டம் சித்தா ஆபீசரு என்ன தலைமைச் செயலர். அப்புறம் பெரிய ஆள் கண்ணாடி விட்டுருப்பாரு, சிவத்தாள். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் குண்டா இருப்பேன், வளர்ந்த பையன். அந்த பையன் எல்லாருமே சேர்ந்து என்னோட பணங்கள் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க. என் மக்களை சேவை செய்யப்படாது, நீ இந்த சேவை செய்யாத, ஏதாவது வாங்கிட்டு ஒதுங்கிக்கிறாரு. உங்களுக்கு இந்த மக்கள் சேவை செய்யவா இல்ல ஒதுங்கிக்கிட்டு நான் பேசாம படுத்து சாப்பிடுவோம்? எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த சேவை செய்யப்படாது, அப்போ வேற எங்கடா திருப்புங்க. நீங்க ஏன் அதை பாக்குறியா? உங்களுக்கு என்ன வேணுமா எதுவுமா வாங்கிக்கோங்க, நீங்க போங்கிற. ஏண்டா, அதுக்கு அந்த பரப்பு நான் பிறந்தேன். 18 சித்தர்ல ஒரு ஆளு. உன்னுடைய குடும்பம் சர்வ நாசம். என் மக்களுக்கோ எனக்கோ தொந்தரவு கொடுக்குறேன் எவனா இருந்தாலும் குடும்பம் கூட்டி வழங்காதா? எழுதி வச்சுக்கோங்களா? என்னப்பா சொல்றியா? பாத்துங்க, அந்த சேவை செய்ய வேண்டாமா? ஒத்துழைப்பு தர உங்களுக்கு, நீங்க சேவை செய்யுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. சிவகங்கை சித்தா ஆபீஸ், சிவகங்கை சித்தா ஆபீஸ் வந்து செயலாளர், பொருளாளர், இன்னொரு பையன் வளர்ந்த பையன் கணத்தப்படா இருப்பாப்ல, நல்லா ஹைட்டா இருப்பாப்ல. அவர் ஒரு ஆபீஸ் பாய். அவரும் ஆபீஸ்ல அவர் செயலாளர் இருக்கிறது. அவர் தான் எல்லாமே மேம்பர் எல்லாம் பாக்குறாரு. வந்து என்கிட்ட ஏகப்பட்ட வாடி பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இப்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டா இருக்காங்க. மக்கள் சேவை நான் செய்யவா வேண்டாமா? ஐயா, வந்ததுக்கு எப்படி இருக்கு? எத்தனை வருஷத்துக்கு பிரச்சனை? கைய மூக்கத்தோடு நல்லா கொண்டு வா. என்ன கொண்டு வா? வெரி குட். இந்த மாதிரி செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த மக்கள் சேவை செய்வா வேண்டாமா? புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக கண்டிக்கிறேன். என் மக்கள் சார்பாக கண்டிக்கிறேன். இந்த சேவை செய்வா வேண்டாம் ஐயா? சிவகங்கை சித்தா ஆபீஸ்ல வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காப்ல.
அவர் செயலாளர், தலைவர், பொருளாளர், ஆபீஸ் ஸ்டாஃபு எல்லாம் வந்து என்ன தொந்தரவு பண்ணல. இந்த மக்கள் சேவை செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கல. கேட்டா எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி என் மக்கள் சேவை செய்ய வேண்டாம்ங்கிறாரு. இந்த மக்கள் சேவை வேணுமா வேண்டாமா? அப்படி வெளியில கம்மியா கதை தொடங்கியா? என் உயிர் மக்களை உங்களுக்கு நான் சேவை தொடர வேண்டாமா? நல்லா சுத்தி கண்டு யாரு என்ன இருந்தாலும் மக்கள் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம் ஐயா. உங்களுக்கு வந்து உறுதுணையா மக்கள் அனைவரும் இருக்கிறாங்க. நீங்க ஏழை பாலைக்கு நல்லது பண்றீங்க, ஆனா அதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய கும்பல் இருக்குது. நாங்க நேற்று நான் டோக்கன் வர்ற போதே பார்த்தோம், நிறைய பிரச்சனை பண்றாங்க. நீங்க இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிருந்தீங்க, ஏழை பாலை எங்க போவாங்க? உங்களை நம்பித்தான் இங்க வர்றோம் நாங்க. நீங்க தாராளமா செய்யலாம் ஐயா, உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருக்கிறோம். என்னையா சேவை செய்ய வேண்டாமா? என்ன பாருங்க, சிவகங்கை சித்த ஆபீசரு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. அந்த செயலாளர், தலைவர், பொருளாளர் எல்லாருமே சேர்ந்து நான் புத்திருக்கேட்டு பாண்டி அறக்கட்டளை மூலியமா ஒரு நாளைக்கு 200 பேருக்கு சாப்பாடு போடுறேன். போடுறேன்னா இல்லையா? உண்மையை சொல்லுங்கய்யா. என் மக்கள் யாருமே பசியோட போகக்கூடாதுன்னு என் தெய்வம் சொல்லி என் தெய்வ கணக்குப்படி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கேட்டு பாண்டி சேவகமூர்த்தி ஐயா அருள் பெற்றாரு. 18 சித்தர்ல என் கூட ஒரு ஆள் இருக்காங்க. எங்களுடைய பாரம்பரிய வைத்தியத்தை பார்க்க விடுங்க. சித்தா சார் தப்பு பண்றியா? உண்மையா? மக்கள் நாங்க பலாயிரம் பேர் திருட வந்துருவோம். நீங்க அவரை தொந்தரவு பண்ணீங்கன்னா பலாயிரம் பேர் சிங்கப்பூர் கிளறி போயிரு. நீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கேட்டு பாண்டி என் தெய்வத்தை கம்மி நல்லா எடுத்துட்டு போங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கேட்டு பாண்டி அப்படியே அது சாப்பிடு. அப்படி எல்லாம் சாப்பிடு. இந்த மாதிரி நீ சாப்பிடு. எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க சொல்லி மகள்கிட்ட. ஆமா, ஏற்கனவே வெளியில் ஆபீஸ் பண்ணிக்கியா? ஆபீஸ் பண்ணி இந்த எலும்பு ஒட்டல என்ன வந்து என்ன கட்டுக்கட்டுன்னு சொன்ன. நான் நேர்மையா பார்க்கறாரு. நான் கட்டிட்டு காசு வாங்க தெரியாமல என் தெய்வத்துக்குள்ள கணக்கு என்னை சாப்பிட சொல்லுங்க. எனக்கு கட்டி அதை நான் இந்த காசு வாங்க முடியாது நான் இருந்தேன். சரியா? அதனால என்னுடைய முடியும் பேசிக்கலாம். இந்த கை சூம்பாது, இந்த கை சிரிக்காது. அந்த கையில நல்லா பழம் கிடைக்கும். நல்லா பழம் தருவா. இந்த ஒரு பாட்டு மாட்டேன் என்ன வாங்கிப்போ, ரொம்ப வேண்டாம். இந்த எண்ணெயை முடிச்சதுக்கப்புறம் நீ வந்து பாரு. என்னை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி என்ன கண்டிஷன் பார்க்கணும். உனக்கு கட்டு இல்லாமல உன் கையில மடக்கி சாப்பிட வச்சுக்கணும். சரியா? எத்தனை சாட்சி நீ சாப்பிடு. நல்லா சொல்லு. எடுத்துக்கிட்டே போறது இப்போ வந்ததுக்கு அப்புறம் வீடு இந்த அம்மா சாப்பிடு.